ஐஸ்வர்யா ராய் பச்சனுக்கும் அபிஷேக் பச்சனுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்து நிறைய நாளாக வந்து போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். அதை வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் வந்து அபிஷேக் பச்சனோட ஒரு செயல் பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து தோணுது. அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா ராய் பச்சன் பார்த்தீங்கன்னா சில நாட்களா, அதாவது சில மாசங்களா பார்த்தீங்கன்னா வந்து அபிஷேக் பச்சன் கூட இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டா அம்பானி கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன், அமிதாப் பச்சனோட எல்டஸ்ட் டாட்டர், அது மட்டும் இல்லாமல் அமிதாப் பச்சன் வைஃப் அண்ட் கிராண்ட் டாட்டர், கிராண்ட் சன், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல தான் வந்து அம்பானியோட கல்யாணத்துக்கு வந்து என்ட்ரி கொடுத்துருப்பாங்க, இன்க்ளூடிங் அபிஷேக் பச்சன். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவும் இல்லை, ஐஸ்வர்யாவோட பொண்ணும் இல்லை. பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் அவங்க பொண்ணோட அம்பானி பையனோட கல்யாணத்துக்கு என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிக்சர் கூட அம்பானி பையன் கல்யாணத்தில் இவங்க எல்லாருமே வந்து ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் கூட அவங்க எடுக்கல, ஒரு பிக்சர் கூட வெளியில வரல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அபிஷேக் பச்சன், அமிதாப் பச்சன், ஜெயா பச்சன் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருந்தாங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யா ராய் பச்சனும் அவங்க பொண்ணும் தனியாக தான் இருந்தாங்க. ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணல அம்பானி பையன் கல்யாணத்தில் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அபிஷேக் பச்சன் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் ஒரு டிவோர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து லைக் பண்ணியிருக்காரு. அந்த போஸ்ட்டுக்கு அவர் லைக் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அபிஷேக் பச்சன் அண்ட் ஐஸ்வர்யா பச்சனுக்குள்ள. முக்கியமாக அபிஷேக் பச்சனுக்கும் ஐஸ்வர்யா பச்சனுக்கும் என்ன பிரச்சனை, எதனால வந்து இவங்க பிரிஞ்சு வாழ்கிறாங்க அப்படின்னு வந்து சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் சோர்சஸ் மூலியமாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இப்போ வெளியில் வந்துட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பச்சன் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாப்புலாரிட்டி வந்து அபிஷேக் பச்சனுக்கு மேலே வந்து இருக்குது. அதாவது அபிஷேக் பச்சனை தாண்டி ஐஸ்வர்யா பச்சனுக்கு நிறைய பாப்புலாரிட்டி இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பச்சனுக்கு படத்தில் நிறைய டிமாண்ட் இருக்குது. அவங்க நடிக்கிறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை, அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரேஸ் ஃபேன் ஃபாலோவிங் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அபிஷேக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நிறைய சண்டை வருமா. அதுவும் தாண்டி பார்த்தீங்கன்னா அபிஷேக் பச்சன் அம்மா ஜெயா பச்சனுக்கு ஐஸ்வர்யா பச்சன் படத்தில் நடிக்கிறது பிடிக்கலையா, அதாவது கல்யாணத்துக்கு அப்புறமா ஐஸ்வர்யா வந்து படத்தில் நடிக்கிறது ஜெயா பச்சனுக்கு பிடிக்கலையா. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஜெயா பச்சன் ஐஸ்வர்யா பச்சனுக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குமா, நிறைய சண்டைகள்லாம் வந்து அடிக்கடி வருமா. அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் பச்சனோட அக்கா ஸ்வேதா பச்சன் அவங்களுக்கும் ஐஸ்வர்யா பச்சனுக்கும் ஒத்து போகல, ஸ்டார்டிங்லேருந்து கல்யாணத்துக்கு அப்புறமாவே வந்து ஒத்து போகல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம்னா பொறாமை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்வேதா பச்சனுக்கு ஐஸ்வர்யா பார்த்தா பொறாமை இருக்கு, அதனால பார்த்தீங்கன்னா நிறைய சண்டைகளுக்குள்ள வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஐஸ்வர்யா பச்சன் இல்லாமல் ஐஸ்வர்யா பச்சன் பொண்ணு ஆராத்யா இவங்க ரெண்டு பேருமே கண்டா ஸ்வேதா பச்சனுக்கு பிடிக்காதான். இன்ஃபேக்ட் வந்து ஸ்வேதா பச்சன் எல்லாரோட பர்த்டேக்கு வந்து போஸ்ட் போட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஆராத்யா பர்த்டேவா இருக்கட்டும், ஐஸ்வர்யாவோட பர்த்டேவா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து போஸ்ட் போடல. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பச்சனுக்கும் சில இஷ்யூஸ் இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா பச்சன் கல்யாணத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சில படங்கள் நடிச்சாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஹீரோட சில இன்டிமேட் சீன்ஸ்லாம் நடிச்சாங்க. உதாரணத்துக்கு ரம்பீர் கபூரோட ஒரு படம் நடிச்சாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பச்சன் வந்து கொஞ்சம் இன்டிமேட் சீன்ஸ்லாம் வந்து ரம்பீர் கபூரோட நடிச்சாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய சண்டை வரதுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைல பை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி டிவோர்ஸ் பண்ணுற லெவலுக்கு வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கான் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.